தமிழக முதலமைச்சரின் அரசியல் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமனம். தமிழ்நாடு அரசின் பொதுத்துறை 2026 மே 12 அன்று ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் தமிழக முதலமைச்சரின் அரசியல் தனிப்பிரிவு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பொதுவாக ஒரு முதலமைச்சர் அலுவலகத்தில் 2 வகையான பொறுப்புகள் இருக்கும். இந்த இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் பொறுப்பின் கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் வழங்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி இந்த பதவி அரசு நிர்வாக பணிகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டது. அரசியல் ஒருங்கிணைப்பு, கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் தொடர்பை பராமரித்தல், தகவல் பரிமாற்றம், கட்சியின் கருத்துக்கள் மற்றும் செய்திகளை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லுதல், நிகழ்ச்சி திட்டமிடல், பொதுக்கூட்டங்கள், அரசியல் சுற்றுப்பயணங்கள் மற்றும் பிரச்சாரங்களை ஒருங்கிணைத்தல், ஆலோசனை மற்றும் உத்தி, தேர்தல் தயாரிப்பு மற்றும் மக்கள் கருத்து கணிப்பு போன்ற அரசியல் ரீதியான முடிவுகளுக்கு ஆலோசனை வழங்குதல், தொடர்பு அதிகாரி, கூட்டணி கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுடன் இணக்கமான சூழலை உருவாக்குதல். நிர்வாக பணிகளுக்கும் அரசியல் பொறுப்பிற்கும் உள்ள வேறுபாடு. அரசு நிர்வாக பணிகள் என்பவை கோப்புகளை கையாளுதல், அரசு உத்தரவுகளை பிறப்பித்தல் மற்றும் நிதி ஒதுக்கீடு போன்ற அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளை உள்ளடக்கியது. ஆனால் OSD2 CM என்பது முதலமைச்சரின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்படும் ஒரு தற்காலிகமான அரசியல் பொறுப்பாகும். இது முற்றிலும் அரசியல் சார்ந்த ஆலோசனைகளையும் ஆதரவையும் மட்டுமே வழங்கும். தமிழக அரசின் இந்த முக்கிய நியமனம் அரசு நிர்வாகத்திற்கும் அரசியல் செயல்பாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.